நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, அங்கே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேருக்கு தான் கால் வீங்குது. ஸோ அப்போ மீதி 98 பேருக்கு ஏன் வீங்கல? எல்லாம் அதே மாதிரி தான் உட்காந்துட்டு போகிறாங்க. ஹார்ட்டு, லிவரு, கிட்னி இது 3 வந்து செக் பண்ணியே ஆகணும். தண்ணி வந்து ஒரு பாய்சன், அது வந்து புத்திசாலித்தனம் அல்ல. ஸோ இப்போ நம்ம உடம்பை வந்து நம்ம ஷேப் பண்ணுறோம் பேர் வழி அப்படின்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் நிறுத்துறோம், ஃபேட்டை நிறுத்துறோம், ப்ரோட்டீனை மட்டும் நம்ம லோட் பண்ணுறோம் போது கிட்னி கெட்ஸ் லோடட். நாங்கள் உடம்பு குண்டாக இருக்குது, கார்போஹைட்ரேட்டை லிமிட் பண்ணுங்கள், 0 பண்ணாதீங்க. ஸோ பிபி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒரு 3 மாதம் மட்டும் நான் சொல்கிறத கேளுங்க, உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கிட்னி வியாதி இருக்குது, சுகரும் இருக்குது அப்படின்னோம்னா இவங்களுக்கு 80% சான்ஸ் இருக்குது கிட்னி வியாதி வந்து இவங்களுக்கு டயாலிசிஸ் வர்றதுக்கு. ஸோ மீதி இருக்கிற 50 பேர் வந்து CKD-U அப்படின்னா அன்னோன், தெரியாதுன்றதை நம்ம நாசுக்காக சொல்கிறோம். ஸோ தண்ணி குடித்தா வந்து கிட்னி காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு பாப்புலராக வந்து நம்ம இருக்கிற ஒரு நம்பிக்கை. மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்னி டிசீஸ் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டர் பலராமன் தான் சந்திக்க இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். யூஸ்வலாக கிட்னி அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் படித்தது என்னென்னா பிளட்டை பியூரிஃபை பண்ணோம், அவ்வளோதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அதை தாண்டி கிட்னிக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது சார்? சிம்பிளாக வச்சுக்கலாம் அதை. ஸோ இப்போ ஒரு வண்டி ஓடுது, நீங்கள் பெட்ரோல் பேர்ன் ஆகுது, அதனால தான் வண்டி ஓடுது. பட் தெர் இஸ் எ எக்ஸாஸ்ட். ஸோ அந்த இட்ஸ் கால்டு மெட்டபாலிக் வேஸ்ட். ஸோ நம்மளுடைய நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு செல்லுக்குமே எனர்ஜி தேவைப்படுது. இதை நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து வருது, ஆக்சிஜனை யூஸ் பண்ணி அதை பேர்ன் பண்ணுது. ஸோ அதில் நம்ம வண்டியில் எப்படி ஒரு எக்ஸாஸ்ட்டில் புகை வருதோ அந்த மாதிரி மெட்டபாலிக் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதில் பெரும்பாலானது வந்து கிட்னி வழியாகவும் லங்ஸ் வழியாகவும் வெளியில் வருது. அழுக்கு எல்லாமே வந்து பிளட்டில் கரைஞ்சிருக்கு, அதனால நம்ம பிளட்டை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கொலோக்கியலாக சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் அந்த மெட்டபாலிக் வேஸ்ட்டு தான் வந்து கிட்னி வந்து வெளியில் அனுப்புது. ஃபங்க்ஷன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதும் அதுதான். ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறது மூலிமா நம்ம பிபியை மெயின்டைன் பண்ணுறதும் அதுதான். நம்ம விட்டமின் டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம எலும்பு ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதும் அதுதான். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, பட் இது வரைக்கும் தெரிஞ்சால் போதுமானது. ஸோ இப்போ கிட்னி டிசீஸ் அப்படின்றது வந்து யாருக்குமே பரவலாக தெரியாது, இதுதான்றது தெரியாது. ஸோ என்னென்னலாம் காமன் டைப் ஆஃப் டிசீஸ் வந்து இப்போ கிட்னியில் வருது? ஸோ கிட்னி டிசீஸ் வயசுக்கு ஏற்ற மாதிரி காமனாக பிரச்சனைகள் இருக்குது. பட் பெரும்பாலும் சமுதாயத்தில் நம்ம பார்த்து பயப்படுறது என்னென்னா, இந்த சுகர்னால் வரக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் வரைக்கும் கொண்டு போயிடுது. ஓகே. ஸோ அதை பார்த்து தான் நம்ம பயப்படுறோம். கிட்னி பர்மனன்ட் டேமேஜ், கிட்னி செய்யாத வேலையை செய்யறதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். ஸோ நம்ம கிட்னி வியாதி அப்படி நம்ம பயப்படுறதே அந்த டயாலிசிஸ் வந்துட போகுது அப்படிங்கிற ஐடியாவில் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு டயாலிசிஸ் யூனிட்டில் நடக்கிறீங்க. பெரும்பாலான கிட்னி வியாதிகள் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 45% வந்து சுகர்னால் வந்து கிட்னியை பாதித்தவங்க தான். ஓகே. ஸோ அப்போது வந்து ஒன்று நம்ம அதை உஷாராக இருக்கணும்னா இந்த சுகர் பேஷண்ட்டை நம்ம அலர்ட் பண்ணணும், உங்களுக்கு கிட்னி வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டிசெக்ட் பண்ணி நம்ம யாருக்கு இது வந்து கிட்னி பிரச்சனை, எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் கிட்னி பிரச்சனை வந்துடுமா? அப்படி இல்லை. அதுக்கு கொஞ்சம் ஜெனட்டிக் எலிமெண்ட், அவங்களுடைய அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டுன்னு எடுத்துக்கலாம் அது. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கிட்னி வியாதி இருக்குது, சுகரும் இருக்குது அப்படின்னோம்னா இவங்களுக்கு 80% சான்ஸ் இருக்குது ஓகே கிட்னி வியாதி வந்து இவங்களுக்கு டயாலிசிஸ் வர்றதுக்கு. ஸோ மீதி இருக்கிற 50 பேர் வந்து பிபினால் இருக்குன்னு சொல்கிறோம். பட் பிபி வந்து ஒரு விக்டிம் அண்ட் வில்லன். அதாவது என்ன சொல்கிறோன்னா, பிபினால் கிட்னி பாதிக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் இது வந்து ரொம்ப ஒரு பிபி பேஷண்ட்டுக்கு ஒரு பாதி பேருக்கு அப்படி இருக்கலாம். பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிட்னி வியாதி இருக்கிறவங்களுக்கு பிபி வரும், கிட்னினால தான் பிபி வருது. ஆனால் இந்த மாதிரி பிபி ஹை பிபி நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் ஹை பிபி இருக்கவங்க எல்லாருமே கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இல்லை. ஆனால் டயபெட்டிஸ்க்கு அந்த ரேஷியோ அதிகமாக இருக்குது, பட் பிபிக்கு அந்த ரேஷியோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பிபி வந்து நார்மலாக சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேருக்கு ஒருத்தருக்கு பிபி இருக்குது. பட் இவங்க எல்லாருக்குமே வந்து கிட்னி பிரச்சனை வர்றது கிடையாது. ஓகே. ஆனால் ஒரு ரொம்ப சிவியர் பிபி, ஒரு கண்ணில் வந்து ப்ளீடிங் ஆகிற அளவுக்கு அந்தளவு சிவியர் பிபி இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பெரும்பாலும் யங் ஹைப்பர் டென்சிவ்ஸ்னால் சின்ன வயசுலேயே பிபி இருக்கிறோம். ஸோ ஒரு குழந்தைக்கு பிபி இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் இது வந்து கிட்னி வியாதினால தான் இருக்குது. ஸோ அதனால் பிபி இருக்கவங்க ஒரு அலர்ட்டாக நம்ம கிட்னியை நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஒன்று சுகர் இருக்கிறவங்க பார்த்துக்கணும், இன்னொன்று பிபி இருக்கிறவங்க பார்த்துக்கணும். இப்போ இந்த CKD அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ரீசெண்ட் டேஸில் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஹீட் ஸ்ட்ரெஸ்னால இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது வந்து பெரும்பாலும்
ஒரு சில எண்டமிக் ஏரியாவில் அவங்களுக்கு பிபி இருக்கிறது இல்லை, சுகர் இருக்கிறது இல்லை, இருந்தாலும் கிட்னி ப்ராப்ளம் வருது. இது ஒரு குரூப்பு. இல்லை இந்த மாதிரி எண்டமிக் ஏரியாவில் பிபியும் இருக்குது, சுகரும் இருக்குன்னா கிட்னி வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு டபுளாக தெரியுது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த சுகர் இருக்கிறவங்க, இந்த பிபி இருக்கிறவங்கள விட்டுருவோம். மீதி பேர் வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி CKD-U அப்படின்னா அன்னோன், தெரியாதுன்றதை நம்ம நாசுக்காக சொல்கிறோம், ஏன் இருக்குன்னு தெரியலங்கிறத நாசுக்காக சொல்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம வெறும் தியரிஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் பெரும்பாலும் வந்து ஹீட் ரிலேட்டட் அவங்க ஃபீல்டர் ஒர்க் போய் வேலை செய்கிறாங்க, தண்ணி குடிக்காமல் இருக்கிறாங்க, நிழல் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இதனால் வருது அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலும் நினைக்கிறோம். டாக்ஸின்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், பெஸ்டிசைட்ஸ் இருக்க டாக்ஸின்ஸ் நம்ம நினைக்கிறோம். பட் இன்னும் வந்து இது உறுதியாக தெரியல. இப்போ ஹீட் வந்து கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இது ரொம்ப டிப்பிக்கலாக நம்ம எப்படி இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயிற்றில் ஒரு சிலருக்கு கேன்சர் வருது. இப்போ கரண்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல சுட வைக்கப்பட்ட ஒரு வயிற்றுக்குள்ளே வந்து அந்த கீமோதெரப்பி ட்ரக் அதில் வச்சு ஒரு சூடான தண்ணியை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே செலுத்தி அது அந்த கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது கேன்சரை டெஸ்ட்ராய் பண்ண, பட் நாங்கள் பார்க்குறது இதில் வந்து கிட்னி டேமேஜ் கொஞ்சம் ஆகுது. ஏன்னா சூடு ஆன அந்த ஒரு மருந்து வந்து கிட்னி மேலே படுது இல்லையா? ஸோ அதனால் வந்து கிட்னி டேமேஜ் வருது. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஹீட் ரிலேட்டட் சூடு சம்மந்தமாக கிட்னிக்கு வந்து டேமேஜ் வர்றதுக்கு தெர் இஸ் எவிடன்ஸ். ஸோ இவங்க வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்குது இப்போது. ஸோ இவங்க வந்து ஃபீல்டில் வந்து போகிறாங்க, சரியான ஒரு பாதுகாப்பு எதுவும் இல்லை, நாலேஜும் இல்லை, தண்ணியும் அவைலபிலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நிறைய கிட்னி பிரச்சனை வருது. ஸோ அது ஹாட்ஸ்பாட் ஏரியா, ஸ்ரீலங்காவில் ஒரு ஏரியா பார்த்துருக்காங்க, மெக்சிகோவில் ஒரு ஏரியா பார்த்துருக்காங்க. இது எல்லாமே பாஸ்டுலேட் தான். இது அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹீட்னால் இருக்கக்கூடிய கிட்னி வியாதி. இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறத பற்றி சொல்கிறீங்க போது, இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே சில பேர் ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக போயிட்டாங்க அப்படின்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்றதே ஞாபகத்துக்கு வராது. தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்கும், அப்போ கூட அதை குடிக்கணும் அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் இருக்காது. இப்போலாம் டைமர்லாம் வச்சு குடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால இதனால இப்போ உள்ளே இருக்கவங்களுக்கு கூட அந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம்ஸ் வருமா? ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஸோ தண்ணி குடித்தா வந்து கிட்னி காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பாப்புலராக வந்து நம்ம இருக்கிற ஒரு நம்பிக்கை. மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல் இருக்கிறவங்களுக்கு தண்ணி குடித்தா ஆகணும். வாட்டர் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் தெம். ஓகே. ஸோ நார்மலாக வந்து நமக்கு வந்து ஒரு 800 ml ஒரு 1.2 லிட்டர்ஸ் வருதுன்னா நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கல் ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் குடிக்க சொல்கிறோம். அப்போ தான் வந்து புதுசாக கல் வராது. இவங்கள தவிர இந்த தண்ணி குடிக்கிறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பெரும்பாலும் ரொம்ப ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் நோ பெனிஃபிட் பை ட்ரிங்கிங் மோர் வாட்டர். ரேதர் இன்னும் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து கிட்னி வியாதி இல்லாதவங்களுக்கு, கிட்னி வியாதி வந்தவங்களுக்கு, எஸ்பெஷலி கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு தண்ணி வந்து ஒரு பாய்சன். அவங்களுக்கு ஏற்கனவே லோடாக இருக்கிறாங்க, அவங்க கிட்னினால் அதை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அவங்க கால் வீங்கி இருக்கும், அவங்களுக்கு மூச்சு வாங்கும். தண்ணி குடித்தா நமக்கு வந்து கிட்னிக்கு நல்லது அப்படின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது அது வந்து புத்திசாலித்தனம் அல்ல. ஓகே. இப்போ இந்த கால் வீங்குறது அப்படின்றது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க, கால் தொங்க வச்சிருக்காங்க, அதனால கால் வீங்குது அப்படின்னு தானே நார்மலாக சொல்லுவாங்க. அது வந்து அதுவும் அகெயின் வந்து ஒரு ராங் கான்செப்ட். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க, அங்கே ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேருக்கு தான் கால் வீங்குது இல்லையா? ஸோ அப்போ மீதி 98 பேருக்கு ஏன் வீங்கல? எல்லாம் அதே மாதிரி தான் உட்காந்துட்டு போகிறாங்க. ஸோ அதனால் கால் வீக்கம் இருந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் தேவை. இருக்கு சார், எனக்கு டெய்லி கால் வீங்கிக்குது. இல்லை, அதாவது சிம்பிள் டிசீசஸும் கால் வீக்கம் வரும். ஓகே. கால் வீக்கம் கால் வீக்கத்தை வந்து கால் பூசின மாதிரி இருக்குது, ஊதுன மாதிரி இருக்குது, அது கிடையாது. அது வந்து நம்ம கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சொட்டை விழும். அதுதான் வந்து கால் வீக்கம் அப்படிங்கிறது. கால் வீக்கம் இருக்குன்னா ஹார்ட்டு, லிவரு, கிட்னி இது 3 வந்து செக் பண்ணியே ஆகணும். ஓகே. தைராய்டு, பட் இதில் தைராய்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பினைன் டிசீஸ். அது வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஈஸியாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்துடுது. அண்ட் ஒரு சில சமயம் வந்து இதெல்லாம் நார்மல் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு சில ட்ரக்ஸ் இந்த மாதிரி பண்ணும். அண்ட் ஒரு சில லேடிஸ்க்கு வந்து பீரியாடிக்கலாக இந்த மாதிரி அவங்களுடைய இதனால வரும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவங்களுக்கு மாத இது சம்மந்தமாக வரும் அது. ஸோ இட் கேன் பி பினைன் ஆல்சோ. ஓகே. ஸோ அதனால் பிரச்சனை எல்லாமே இருக்கலாம். ஆனால்
கால் வீக்கம் இருக்கிறவங்க ஒரு முறை செக்அப் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ட்ரக்ஸ்ன்னு சொல்லும்பொழுது மெடிசனுமே சில பேருக்கு ஹை டோஸ் சாப்பிடும்போது கிட்னி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை டோஸ் ப்ரொலாங்டு. அதே மாதிரி ஓகே. பல நான் அலோபதின்னு சொல்லலாமே. நான் அலோபதியில் இந்த மெர்க்குரி வந்து இப்போ நாங்கள் நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த மெர்க்குரி வந்து அது என்ன பண்ணுதுன்னா, அது யூரினில் புரோட்டீன் வர வைக்குது. அதில் வந்து ஒரு 50 மடங்கு 100 மடங்கு பர்மிசிபிள் லிமிட்ஸுக்கு மேலே மெர்க்குரி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுது. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 2 கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய பெண்களை பார்க்குறேன். அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக டபுள் மடங்கு அவங்களுடைய ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் போடுறாங்க. ஓகே. அதில் இருக்கிற மெர்க்குரி வந்து உடம்புல சேருது. சேர்ந்து அவங்க கிட்னி பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படுறாங்க. எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது அப்சார்ப் ஆகுது. ஓகே. அப்சார்ப் ஆகுது. அண்டு இதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குது. அண்டு நானே 2 பேரை கடந்த வாரத்தில் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை சொல்லி அதை நிறுத்தின அப்புறமா ஒரு 6 மாதம் கழிச்சு தான் சரியாகுது. யூரினில் ப்ரோட்டீன் வருது, கால் வீங்குது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா இதை மெர்க்குரி எடுத்து காமிச்ச அப்புறமா தான் புரியுது அவங்களுக்கு. பிளட்டில் மெர்க்குரி எடுத்து காமிச்ச அப்புறமா தான், ஏன்னா இதெல்லாம் நேச்சுரல், இதை வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே. நேச்சுரல்னு ஒன்று கிடையாதுன்ற நான். இல்லை, நீங்கள் சொல்கிற ஃபேக்ட் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா எல்லாருமே மேக்கப் அப்படின்றதுல நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜென்ரலாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த டாக்ஸின் வந்து ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு வியூ இருக்குது. பட் அது கிட்னியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அது வந்து அதனால் வந்து எது ஒன்றுமே வந்து நம்ம நல்ல ஆராய்ச்சி செய்யப்பட்ட பல காலம் யூஸ் பண்ண பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. புதுசாக ஒன்றத்தை ட்ரை பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் அல்ல. ஸோ கம்மிங் டு ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்றது வருது. கார்ப்ஸ் கட் பண்ணுங்கள், சுகர் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே டாக்டர் ஒப்பீனியன் என்னென்னா கார்ப்ஸ் சுகர்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஹை ப்ரோட்டீன் அப்படின்றத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அது கூட கிட்னியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். ஸோ இஸ் இட் ட்ரூ? எல்லாமே இப்போ நம்ம சொன்னதுனுடைய நீச்சி தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசினதோட நீச்சி தான். எது ஒன்றுமே வந்து பேலன்ஸ், டயட்டில் பேலன்ஸ், எக்ஸசைஸில் பேலன்ஸ். ஸோ லைஃப்பில் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இப்போது நம்ம டயட்டை வந்து நம்ம கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன்னு பிரிக்கிறோம் அப்படின்னா கிட்னிக்கு லோட் ஆகிறது மெயினாக ப்ரோட்டீன் தான். பட் நம்ம உடம்புக்கு வந்து செதை போடுறது, நம்ம உடம்பு குண்டு ஆக்குறது, இது வந்து கார்போஹைட்ரேட் அண்டு ஃபேட். ப்ராப்பராக நம்ம உடம்புக்கு ஸ்கெலட்டனை கொடுக்கறது ப்ரோட்டீன். இப்போ ஒரு சாரம் கட்டுறதுக்கு ஒரு வீட்டோடைய இது பார்த்தீங்கன்னா அதோடைய பிரிக்ஸ், அதோடைய செங்கல், அதோடைய பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸ்கெலட்டன். ஸோ நம்ம உடம்புடைய எலும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து ப்ரோட்டீன்லேருந்து தான் வரும். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி இஸ் ப்ரோட்டீன். ஓகே. ஸோ இந்த ப்ரோட்டீன் தான் கிட்னி வழியாக வெளியில் போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம உடம்பை வந்து நம்ம ஷேப் பண்ணுறோம் பேர் வழி அப்படின்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ் நிறுத்துகிறோம், ஃபேட்டை நிறுத்துகிறோம், ப்ரோட்டீனை மட்டும் நம்ம லோட் பண்ணுறோம் போது கிட்னி கெட்ஸ் லோடட். ஸோ இது வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் உடம்பு குண்டாக இருக்குது, கார்போஹைட்ரேட்டை லிமிட் பண்ணுங்கள், ஜீரோ பண்ணாதீங்க. ஓகே. ஜீரோ பண்ணாதீங்க. ப்ரோட்டீனை கொஞ்சம் டபுள் பண்ணுங்கள். ஆன் த சம் எவிடன்ஸ் இப்போ எல்லாமே கூகுள்லேயே இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் எதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் பாடி பில்டிங் பண்ண போகிறீங்க, இந்த அளவு ப்ரோட்டீன் அலோடு. ஸோ தாட்லெஸ்ஸாக ஒருத்தர் என்ன பண்ணார், ஒருத்தர் வந்து 140 கிலோ அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து அவர் நம்ம இந்தியன் தான் வராரு. அவர் வந்து இப்போ வெறும் ப்ரோட்டீன் தான் இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, அதையே வந்து அவர் இன்ஃபியூஷனாக போட்டுக்கிறாரு. ஓகே. சாப்பிட்றதே கிடையாது. ஒரு 15-20 நாள் வெறும் அமினோ ஆசிட் இன்ஃபியூஷன். பசிக்காதா அவர் அதுக்கு தான் அந்த அமினோ ஆசிட் இன்ஃபியூஷன் போட்டுக்கினாரு. ஓகே. ஸோ அவர் வந்து எங்கிட்ட வராரு, எங்கே வர போகிறாரு, கிட்னி டாக்டர் கிட்ட 2.5 கிட்னி ஃபெயிலியர் வந்து வராரு என்கிட்ட. ஸோ எது ஒன்றுமே வந்து பேலன்ஸ் தான். உங்களுக்கு உடம்பை பில்ட் பண்ணாமல் கார்போஹைட்ரேட்டை ஜீரோ பண்ணாதீங்க, குறைங்க. ஸோ ப்ரோட்டீனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பட் தாட்லெஸ்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. நம்ம ப்ரோட்டீனில் வந்து எவ்வளோ இருக்குது, நமக்கு வந்து நார்மலி வந்து கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு 0.5 கிராம் 0.6 கிராம் பர் கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்னி பிரச்சனை இல்லாதவங்களுக்கு ஒரு 1 கிராம் பர் கேஜி. நீங்கள் பாடி பில்டு பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு டபுள் இந்த மாதிரி பண்ணலாம். பட் இதை வந்து நம்ம ஒரு டயட்டிஷியன் வச்சு நம்ம சாப்பிட போகிற சார்ட்டை வச்சு நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இஃப் யூ ஆர் இன் டு இட் ஸ்போர்ட்ஸு ஆர் இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் இட், நீங்கள் சாப்பிட்ற டயட்டை வந்து நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் கேலரியை வந்து ஜீரோ பண்ணிவிட்டு, நீங்கள் ஃபேட்டை ஜீரோ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோட்டீனை லோட் பண்ணிங்கன்னா யூ ஆர் அட் ரிஸ்க் ஒன்லி. ஓகே.
இந்த பேலியோ டயட்டில் நம்ம ஒரு சிலர் நம்ம பார்த்துருக்குறேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நார்மலா இருக்கவங்களும் இப்போ டயட் பக்கம் திரும்புறாங்க. அங்க ஏகப்பட்ட சோர்சஸ் அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல எங்க பார்த்தாலுமே நிறைய பேர் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு அவேர்னஸே இல்லாம ஒயிட்டா இருக்க எல்லாமே ஆபத்தானது அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா இருக்கு. எக்கு ஒயிட்டாக தான் இருக்கு. ஆனா ஸ்டாப் ஒயிட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் சாப்பிட மாட்டோம், சுகர் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு ஆல்டர்னேட் போறாங்க, மில்லட்ஸ் போறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு மில்லட்லாம் செரிக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதுக்காக தான் இல்லை, கேட்குறேன். நீங்கள் ப்ராப்பர் ஒரு டயட்டிஷியனை வச்சுட்டு பார்க்குறது நல்லது. நம்ம என்ன சாப்பிட்றோம், அதில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது டைரெக்டாக அப்படியே உள்ளே போகிறதில்ல. துகளாக நெருங்கி அது ப்ரோட்டீனாகவும் கார்போஹைட்ரேட்டாகவும் இன்னும் சொல்லப்போனால் அமினோ ஆசிட்ஸாகவும் குளுக்கோஸாகவும் தான் நமக்கு உள்ளே போகுது. ஓகே. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் என்ன புத்திசாலிங்களா முட்டாளுங்களா, இப்போ அந்த காலத்தில் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து ஒரு கொராலரி சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு ஏற்புடையதான்னு பாருங்கள். ஸோ நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா 40-50 வயசுலேருந்து இன்றைக்கி 60-70 ஆயிருக்குது. ஸோ உங்களுடைய அந்த மில்லட்டர் வரகரிசி சாமரிசி சாப்பிட்டவன் 40 வயசு 50 வயசில் இறந்து போயிருக்கான். ஆமாம். இப்போ நம்ம கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி பசுமை புரட்சி பண்ணி இப்போ வந்து ஃபுட்டில் சாப்பிட்றவங்க இப்போ நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி நம்ம அதுக்கு போகிறது முறையான்றது எனக்கு தெரில. அண்ட் அப்போ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக தானே இருந்துச்சு. அந்த அக்ரிகல்ச்சர்ன்றது கொஞ்சம் மேஜர் இண்டஸ்ட்ரியாக இருந்தது. அப்போ நிறைய உடல் உழைப்பு இருந்தது. இப்போ அது பாதியாக இருந்தது. இருந்தாலும் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒய் இட் வாஸ் லோ அண்ட் நவ் ஒய் இட் இஸ் பிக்கிங் அப். ஸோ அதனால் நம்மளுடைய அந்த மில்லட்டு ஆர் இந்த அந்த காலத்து ஃபுட்டு அப்படின்னு போகிறது வந்து புத்திசாலித்தனம் அல்ல. ஆர் இட் ரிக்வயர்ஸ் ஃபர்தர் ஸ்டடி அன்டில் ஃபைனலாக வந்து இது உண்மைதான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டா வேணும். ஓகே. இப்போ இருக்கிற டேட்டா வச்சு நான் அது மாதிரி சொல்ல முடியாது. என்னுடைய பொது அறிவு பார்த்தீங்கன்னா நம்ம வி ஹவ் கெயின்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் நம்ம முன்னேறி இருக்கோம். வென் யூ வாண்ட் டு கோ பேக். பட் இந்த டிசீஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ காப்ஸ் நீங்கள் வெறும் சோறே சாப்பிட்றதுனால தான் நீங்கள் இது அந்த காலத்தில் நம்ம பஞ்சத்தில் அடிப்பட்டோம், நம்மக்கிட்ட சாப்பாடு கிடையாது. இப்போ சாப்பாடு இருக்குது சாப்பிட்றீங்க, அதனால சுகர் வருது. டிசீஸ் ஆஃப் அஃப்ளூவன்ஸ். ஓகே. அதிகமாக சாப்பிட்டு முன்னாடி பட்னி கிடந்த டிசீஸ் வந்தது, இப்போ அதிகமாக சாப்பிட்டு டிசீஸ். அது நம்மளுடைய ஜீன்ஸ். ஆகுது என்ன, த்ரிஃப்டி ஜீன் ஹைப்போதசிஸ்னு ஒன்று உண்டு. த்ரிஃப்டி ஜீன் ஹைப்போதசிஸ்னா நம்ம பரம்பரை நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம உடம்பு வந்து அதுக்கேற்ற போல டியூன் ஆகிடுச்சு. ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு பணக்கார டயட்டோ ஒரு வெளிநாட்டு டயட்டோ அதுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசில் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா நமக்கு 40 வயசில் வந்துடுது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு சூட்டபிள் ஆகலை. இன்னும் நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் இன்னும் வந்து அந்த அளவுக்கு வரலை. ஸோ திஸ் இஸ் வந்து த்ரிஃப்டி ஜீன் ஹைப்போதசிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டில் எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நம்ம யூடியூப்பில் வர்றதோ நம்ம இன்டர்நெட்டில் இருக்கிறதோ யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, ஸோ இதை அசஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். இட் இஸ் பெட்டர் தட் யூ இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்டர். ஒரு யூடியூப்பை வச்சுக்கிட்டோ ஒரு இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டோ இதை வந்து அப்படியே தாட்லெஸ்ஸாக ஃபாலோ பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. எந்த ஒரு அட்வைஸுமே. ஓகே. இன்னொரு பாப்புலர் பிலீஃப் என்ன அப்படின்னா, உப்பு நிறையா போட்டு சாப்பிட்டா கிட்னி ஃபால்ட் வந்துடும், பிளட் ப்ரெஷர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அது உண்மை. ஏன்னா நம்ம WHO படியே பார்த்தீங்கன்னா 5 கிராம் தான் நம்மளுடைய சால்ட் வந்து அலௌடு. ஸோ நம்ம மக்கள் பயன்படுத்துகிற சால்ட்ன்றது நார்மல் டேஸ்ட்டில் இருக்க குழம்புல இருக்குது ஹை சால்ட்டா கம்மியான சால்ட். அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம். நம்ம ஆவரேஜான்னு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி பாருங்கள். நம்ம மினிமம் 10 கிராம் சாப்பிட்றோம், யூஸ்வலாக 15 கிராம் சாப்பிட்றோம். ஓகே. அது பெரும்பாலும் வந்து அப்பளம் ஊறுகாய் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணக்கூடிய ஃபுட்டு. இதில் இது என்னென்னா ப்ரெட்டில் உப்பு இருக்கா இல்லையா? இருக்கும். ஹெவியாக இருக்குது. ஸோ இது நம்ம கண்ணுக்கு தெரியாத, நமக்கு வந்து தெரியாது ப்ரெட்டில் உப்பு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு தான் சொல்லியிருக்காங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லி மண்டையில் ஏற்றிருக்காங்க. அது டேஸ்ட்டுக்காக. அது நார்மல் சால்ட்டு உப்பை வந்து எவ்வளோ தூரம் குறைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது, எஸ்பெஷலி பிபி இருக்கிறவங்களுக்கு. ஸோ பிபி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒரு 3 மாதம் மட்டும் நான் சொல்கிறத கேளுங்க, உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க. அப்படின்னும் போது அந்த பிபிக்கு வந்து நம்ம 1-2 ட்ரக் நம்மளால் குறைக்க முடியுது, அவர் எடுக்க முடியுது வெளியில். ஓகே. அண்ட் தே ஆல்சோ ஃபீல் குட். பட் அந்த இன்டென்ஸ் கிரேவிங் இருக்கும். அவங்க வந்து வீட்டில் பயங்கரமாக சண்டை போடுறாரு சார், பயங்கரமாக சண்டை போடுறாங்க சார், ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ். இப்போ உப்பு இல்லாமல் சாப்பாடே இல்லை அப்படின்ட்டுன்னு. ஆமாம். இந்த உப்பு போட்டு டேஸ்ட் உங்களுக்கு யார் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தா? உங்கள் அம்மா உங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு உப்பு போட்டு சொல்லி கொடுத்தாங்க, அன்றைக்கி உப்பு போடலன்னா. ஸோ நம்ம டேஸ்ட் பட் வந்து இது டேஸ்ட் பட் வந்து நம்ம இதை கற்றுக்குது, இந்த டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறது கற்றுக்குது. ஸோ இந்த கிரேவிங் வந்து போகிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் ஃபியூ மந்த்ஸ்.
டிப்பிக்கலி 2 to 3 months. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு உப்பு வந்து நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 3 மாதம் கழிச்சு வந்து ரீஸ்டார்ட் தே ஸ்டார்ட் வித் வெரி லோ. அவங்களுக்கே வந்து பழகிடுது, அவங்க டேஸ்ட் அந்த கிரேவிங் வந்து குறைஞ்சிடுது. ஸோ ஒரு டிசிப்ளின்டு லைஃப் ஒரு 3 மாதம் நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு நீங்கள் திருப்பி ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பி வந்து யூ ஒன்ட் கோ பேக் டு யுவர் ஹை சால்ட் டயட். எனக்கு இதுலேயே இன்னொரு டவுட் வருது. லைக் இப்போ உப்புலேயே வந்து நிறைய டைப்பாக சாப்பிட்றாங்க. பிங்க் சால்ட்டு, அப்புறம் சோடியம் ரிச்சு, அயோடின் ரிச்சுட்டு ஒன்று பிரித்து சாப்பிட்றாங்க. முன்னெல்லாம் ஒரே ஒரு உப்பு தான் இருக்கும், கல் உப்பு இருக்கும், தூள் உப்பு இருக்கும்பாங்க. இப்போ நிறைய இன்க்ரீடியன்ஸ் அதில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கிட்னியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்? ஸோ இப்போ உப்பு வந்து பல வகையில் இருக்குது. இதில் எந்த உப்பு கிட்னிக்கு நல்லது இல்லையா? ஸோ உப்பு வந்து நம்ம ஒரு நாளைக்கு 5 கிராம்ஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து சாப்பிடணும். இது வந்து அயோடினேட்டட் சால்ட் வந்து இருந்தால் தப்பு இல்லை, பட் நமக்கு அந்தளவு முக்கியம் இல்லை வென் கம்பேர்ட் டு மவுண்டன் ரீஜனில். சோடியம் கண்டென்ட் ஆஃப் தி சால்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். சோடியம் கண்டென்ட் ஆஃப் த சால்ட் வந்து லீஸ்ட்டாக இருக்கிறது வந்து அந்த கல் உப்பில். ஓகே. பட் அதுவும் வந்து எரியிற கொல்லி நல்ல கொல்லி தான் ஆக்சுவலாக. பட்டு வேறு சோடியம் இன்னும் லோ சோடியம் சால்ட்டில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பொட்டாசியம் வந்து கொஞ்சம் அதிகம் அதில். பொட்டாசியம் வந்து பிபி இருக்கவங்களுக்கு நல்லது, ஓகே. ஆனால் கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு அது விஷம். தலையை சுத்தம். நீங்கள் இவங்க இப்போ சோடியம் உள்ளதை எடுத்துக்கலாமா இல்லை பொட்டாசியம் உள்ளதை எடுத்துக்கலாமா, எதுவுமே புரியல. உங்கள் டாக்டர் வந்து உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சொல்லுவார். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அயோடினேட்டட் சால்ட் சாப்பிட்றது தப்பு இல்லை, கிட்னி பிரச்சனை இல்லாதவங்க. ஓகே. அளவு வந்து பாதியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய நார்மல் டயட்டில் 10 கிராம் 15 கிராம் இருக்குது, நமக்கு 5 கிராம் இருந்தால் தான் போதும். ஓகே. ஸோ இப்போ நான் ஜென்ரலாக நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு கிட்னி டிசீஸ் வருது அப்படிங்கிறத இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அது வந்து எங்கள் ப்ரொஃபஸர் என்ன சொல்வார்னா, கிட்னியை வந்து ஒரு தமிழ்நாட்டு மருமகன்பார். அது வந்து கடைசி நேரத்தில் தான் எல்லாம் போட்டு பிரேக் டவுன் ஆகும்போது தான் நமக்கு வந்து அது வெளியிலேயே தெரியும். ஸோ அது வரைக்கும் அது வந்து தாங்கிக்கும், வெளியிலே காமிக்காது. 50% கிட்னி டேமேஜ் ஆகிற வரைக்கும் வெளியிலே காமிக்காது. ஓ, 50% வரைக்கும் வெளியிலே காமிக்காது. அப்புறம் தான் ஒரு மைல்டாக டயர்ட்னஸ் வரும். 25% கீழே போகும்போது தான் பிரச்சனைகளே ரொம்ப வரும். ஓகே. இப்போ என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்? ஸோ இது வந்து கால் வீக்கம். சரி, பொதுவாக கிட்னி வியாதி யாருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அவங்க இதை வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணும். ஸோ சுகர் வியாதி இருக்கவங்களுக்கு, பிபி வியாதி இருக்கவங்களுக்கு கிட்னி வியாதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு கிட்னி வியாதி இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஓகே. ஸோ நைட்டில் வந்து அடிக்கடி யூரின் வருது அப்படின்னோன்னா அவங்க வந்து செக்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைன் வில் பி நைட்டில் அடிக்கடி வந்து யூரின் போகிறது, நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது. ஓகே. ஓகே. பட் பொதுவாக கால் வீக்கம் இருக்கிறவங்க, பிபி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்க போய் ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, கிரியாட்டினின்னு ஒரு டெஸ்ட்டை பார்க்குறோம். ஸோ அது வந்து நார்மல் வந்து 1.1, ஒரு சில லேபுடைய இது கொஞ்சம் மாறுபடும். ஸோ 1.2க்கு மேலே இருக்குது அப்படின்னோம்னா உங்களுடைய லோக்கல் ஃபிசிஷியனை பார்த்தாலே தே வில் கைட் யூ. ஸோ நமக்கு தேவை வந்து அந்த கிரியாட்டினின் செக்கப்பு. யாருக்கெல்லாம் வந்து சுகர் இருக்குதோ, யாருக்கெல்லாம் வந்து பிபி இருக்குதோ, யாருக்கெல்லாம் கால் வீக்கம் இருக்குதோ, இதிலே வந்து பெருமளவு வந்து நம்மளுடைய கிட்னி வியாதி இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடும். இப்போ எனக்கு பிபி சுகர் எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை, இப்போ சிகேடி மாதிரி எனக்கு ஏதோ ஒன்று வருது அப்படின்னா நான் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறேன்? அது வந்து கால் வீக்கம் வரும். கால் வீக்கம், அட்லீஸ்ட் கால் வீக்கமாவது வரும். கால் வீக்கம் வரும். அன்யூஷுவல் டயர்ட்னஸ்ஸு, லோ ஹீமோக்ளோபின். இந்த நம்ம சிகேடி யூன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அளவு தான் கம்மி. ஏன்னா கிட்னியோடைய இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரத்தத்தை மெயின்டைன் பண்ணுறது. ஓகே. ஸோ ரத்த சோகை இருக்கிறவங்க, கால் வீக்கம் இருக்கிறவங்க, பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்க, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நார்மலாகவே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இது இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிட்னி வியாதின்றது கிடையாது. ஒரு யூரின் டெஸ்ட்டு, ஒரு பிளட் டெஸ்ட்டு. யூரினில் ப்ரோட்டீன் இருக்குதா, பிளட் இருக்குதா, சிம்பிள் டெஸ்ட்டு, எங்கே ஒன்றும் அவைலபிள், ரொம்ப விலை ஒன்றும் அதிகம் கிடையாது. யூரின் அனாலிசிஸ் கவர்மெண்ட்டில் ஃப்ரீ ஆல்சோ. ஓகே. ஸோ சீரம் கிரியாட்டின் அதுவும் வந்து ஒரு 100-200 ரூபாய்க்கு மேலே அதுலேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ இதை பார்த்தாலுமே நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ இந்த லிவர்லாம் வந்து தன்னைத்தானே ரீஜென்ரேட் பண்ணிக்கும், சரி பண்ணிக்கும், கொஞ்ச நாள் விட்டோம்னா சரியாகும்னு சொல்கிறாங்க. ஸ்மோக்கிங்கே கொஞ்ச நாள் விட்டோம்னா லங்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் கிட்னி வந்து இந்த மாதிரி ரீஜென்ரேட் ஆகுமா? ஆக்சுவலி ரிவர்ஸ். எப்படின்னா இப்போது ஒரு கிட்னி ப்ராப்ளம் வருது ஒருத்தருக்கு, அந்த கிட்னி ப்ராப்ளம் சரியாயிடுது அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே வந்து அதோடைய ஒரு சிறு பகுதி வந்து இறந்து விடுகிறது. ஓகே. ஸோ அப்போ மீதி இருக்கிற கிட்னி வந்து ஹேஸ் டு ஓவர் ஒர்க்.
அதோடைய வேலையை இன்னொருத்தரோடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு. ஆ. ஸோ அதனால் இந்த இன்னொருத்தரோடைய வேலையை செய்யறதுனாலேயே இந்த கிட்னி வந்து கிட்னி டேமேஜ் ஆகி டயாலிசிஸ்க்கு போகிறாங்க. ஓ, ஓகே. ஸோ ரீஜெனரேஷன் கிட்னியில் வந்து அந்த அளவு இல்லை. நடக்கிற ரீஜெனரேஷனும் இட் இஸ் அல்டிமேட்லி ஹார்ம்ஃபுல். ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் இன்ஜுரின்னு பேர் இதுக்கு. முன்னையே சரியா பாத்துக்கணும். இது ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா அது ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் இன்ஜுரி வந்து ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. பட் வந்து அதுக்கு ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், 20 வருஷம் இருக்குது. ஒரு ஆள் வந்து 70 வயசில் இருக்காரு. ஆமாம், அந்த ஹைப்பர் ஃபில்ட்ரேஷன் இன்ஜுரி இன்னொரு 10 வருஷம் இருந்ததுன்னா அவர் 80 வயசில் 90 வயசில் தானே அவருக்கு வரப்போகுது டயாலிசிஸ். ஸோ அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும், டயாலிசிஸ் இருக்கிற கிட்னியை காப்பாற்றிக்கிறது. ஓகே. ஸோ நீங்கள் ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர் சொல்கிறீங்கல்ல, இப்போ ஒரு 50-60 வரும்பொழுது எல்லா பாடி பார்ட்ஸுமே வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் கம்மியாக தான் ஆகும். கிட்னி அப்படின்றது அப்போ ஃபெயிலியர் அந்த ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அது எதனால? அது ஏஜ் ரிலேட்டடே. 30 வயசுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து நமக்கு அதோடைய கிட்னியோட அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் குறையுது. அது வந்து ஏஜ் ரிலேட்டட், நார்மல் ஏஜ் ரிலேட்டட். ஸோ அதனால தான் கிட்னி வியாதியை நம்ம இப்போ டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த கிரியாட்டினின் இதெல்லாம் யூஸ் பண்ணி கிட்னியோட ஃபங்க்ஷனுடைய நம்பர் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நம்பரை பார்த்து பயந்து போய் ஓடி வராங்க. சார் இது வந்து 40ன்னு காமிக்குது, இது வந்து 45ன்னு காமிக்குது. இன்னொரு வயசு உங்கள் வயசு என்ன அப்படின்னா 85. ஸோ இதில் வந்து இஃப் இட் இஸ் காசிங் ப்ராப்ளம் டு த ஹெல்த், கிட்னி இந்த நம்பரு இஃப் இட் இஸ் காசிங் ப்ராப்ளம் டு த ஹெல்த் பை கால் வீக்கம், டயர்ட்னஸ்ஸு, ரத்த சோகை, ஹார்ட் வியாதி, இப்படி இருந்தால் தான் இது கிட்னி வியாதி அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ ஏஜ் ரிலேட்டட் கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிட்னி டிசீஸாக எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ ஓல்டேஜில் வர்றது அப்படின்றது காமனாக இருக்குது. ஆனால் இப்போ குழந்தைங்களுக்குமே ஜெனட்டிக்லாம் சில பேருக்கு வருது. அது என்ன விஷயம்? அதான் இப்போ பிறப்பு சம்மந்தமான கிட்னி வியாதிகள். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கிட்னி வியாதி வருது அப்படின்னா பெரும்பாலும் வந்து அவங்களுடைய மரபணு ஜெனட்டிக் டெஃபிஷியன்சினாலையும் வருது, அவங்களுடைய டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்னாலையும் வருது. இப்போ ஒரு சிலர் வந்து 6 விரலோடு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கிட்னி வந்து டெவலப்மெண்டல் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அது நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த குழந்தை வந்து பிழைக்கிறது கிடையாது, சீக்கிரமே இறந்து போகுது. ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு 20 வயசில் வந்து கிட்னி ஃபெயிலியரோடு வராங்க, இப்போ 15 வயசில் வராங்க. நம்ம வந்து பிறப்பில் வந்து இது வந்ததுன்னா அவங்களால அது அந்த காரணத்தை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இவ்வளோ நல்லா தானே சார் இருந்தாங்க, 20 வயசில் எப்படி சார் வரும், 20 வருஷம் 30 வருஷத்தில் கூட வரும். பிறப்பில் வரக்கூடிய கிட்னி வியாதிகள் 25 வயசுல 30 வயசில் கூட வரும், இன்னும் அதிகமாக கூட வரும். பட் நிறைய வந்து 20 வயசு 30 வயசில் கூட நாங்கள் பார்க்குறோம். அதை வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கிறது வந்து பெக்யூலியராக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி நம்ம புரிய வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இயற்கை வந்து 80 வயசு 90 வயசு பாடியை கொடுத்துட்டு 10 வருஷம் 20 வருஷம் மட்டும் சஸ்டெயின் ஆகக்கூடிய கிட்னியை கொடுத்துருக்கு. ஓகே. ஒரு டிஃபெக்டிவ் கிட்னி, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்து இதே மாதிரி தான், அவங்களுக்கு வந்து பிபி வருது, அவங்களுக்கு வளர்ச்சி, அந்த குழந்தைக்கு வளர்ச்சி பாதிக்கப்படுது. ஏன்னா இப்போ விட்டமின் டிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வளர்ச்சிக்கு தேவை. ஸோ அதனால் வந்து ஸ்டண்டட் குழந்தைக்கு வளர்ச்சி இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வந்து ஒன்று வாமிட்டிங், அப்படி இல்லைன்னா மூச்சு வாங்குறது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கும் வந்து டயாலிசிஸ் தேவைப்படுது, டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ பிறப்பு சம்மந்தமான கிட்னி வியாதிகள் தான் குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய கிட்னி வியாதி. இல்லை, இப்போ அதுக்கு டயாலிசிஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் அதுதான் சொல்யூஷனா, இல்லை அவங்க டயட்லலாம் எதுவுமே பண்ண முடியாது? டயட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்போ நம்ம வந்து ஒரு கிட்னி வந்து 100% வேலை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 95% வேலை பார்க்குது, 80% வேலை பார்க்குது, இவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது கிடையாது, இவங்களுக்கு நம்ம டயாலிசிஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ டயாலிசிஸ் எப்போ ஆரம்பிக்கிறோன்னா 15% கிட்னி வேலை செய்யுது அப்படின்னும் போது தான் ஆரம்பிக்கிறோம். அண்டு ஒரு சிலருக்கு 10% வேலை செய்யணும் போது தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ 15% 10% ஆரம்பிக்கும் போது டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகே. டயாலிசிஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்காக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. இதெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணணும். இப்போ நான் டேமேஜே ஆகக்கூடாது, நான் ஓரளவுக்கு நான் கிட்னியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? பொதுவாக வந்து ஒரு 20 வயசு 30 வயசு வரைக்கும் வந்து நம்ம இது எதுவும் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லணுன்னா, இப்போ ஒரு டயாலிசிஸ் சென்டர் உள்ள நுழையிறீங்கன்னா சுகர் தானே பெரும்பாலும் இருக்குது. ஸோ நம்ம சுகரை செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அதே மாதிரி பிபி வந்து ஒரு அறிகுறியாகவும் இருக்குது, பிபி வந்து கிட்னியை டேமேஜும் பண்ணுது. ஸோ பிபியை செக் பண்ணிக்கணும்.
இது வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும். அண்டு 2 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணால், நார்மலாக இருந்தால் 2 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணால் கூட போதும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. இது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வராமலே நான் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லை லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் என்ன மாதிரி லைஃப் இருக்கணும்? ஸ்டைல் ஹேபிட்ஸ் வந்து நான் அதுக்கு பர்டிகுலராக நான் எதுவுமே நான் ரெக்கமெண்ட், நீங்கள் யூஸ்வலாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம வீட்டில் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. லோக்கலி அவைலபிள், நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம இப்போ எல்லாரும் கிட்னி வந்து இறந்துக்கிட்டா இருக்கும். எல்லாருமே நல்லா தான் இருக்கும், பெரும்பாலானவும் நல்லா தானே இருக்கிறோம். ஸோ ஓகே. அதனால் நம்ம யூஸ்வலாக ஏதாவது நீங்கள் பெக்யூலியராக பண்ணுறீங்கன்னதை அதை தான் நம்ம யோசிக்கணும். ஒரு டயட்டை வந்து நீங்கள் மாற்றுறீங்க, நம்ம வந்து உடம்புக்காகவோ கிட்னியை காப்பாற்றுறதுக்கோ மாற்றுறோம் அப்படின்னும் போது தான் அது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். மற்றபடி நீங்கள் இப்போ நம்ம நார்மலாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. எங்கே வந்து நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்துகள் அலோபதிக் அண்ட் நான் அலோபதிக் ரெண்டுமே. ஸோ அலோபதிக்கில் வந்து பெயின் கில்லர்ஸ், ஓகே. அலோபதிக்கில் அது வந்து பெயின் கில்லர்ஸ் அப்போ வந்து ஹார்ம்ஃபுல்லாக கிடையாது. வலி இருந்தால் வலி மாத்திரை போட்டு தான் ஆகணும். பட் ஒரு டாக்டரோட மேற்பார்வையில் குறிப்பிட்ட அளவு போடுறது வேறு, நம்ம வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் போடுறது வேறு. வீட்லயே வச்சிருக்காங்க பேராசிட்டமால், அப்புறம் இன்னும் 2 3 பெயின் கில்லர்ஸ்லாம் வீட்லயே வச்சிருக்காங்க. எப்போல்லாம் தலைவலிக்கு தான் எடுத்து எடுத்து போட்டுக்கிறாங்க. பேராசிட்டமால் ஓரளவு ஓகே. ஸோ இப்போ ஒரு தலைவலி இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி நோய் நாடி முதல் நாடியை விட ஒரு பெட்டர் ஒரு வைத்தியத்துக்கான ஒரு பிரின்சிபலை யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ தலைவலியாக அதுக்கு அப்போதைக்கு நீங்கள் ஒரு மாத்திரை போடுறீங்க, பட் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி காரணத்தை எடுக்கிறது தான் வந்து முறையாக இருக்கும் இல்லையா? ஸோ வலி மாத்திரைகளை வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் சாப்பிட்றது, சரியான ஆராய்ச்சி செய்யப்படாத நான் அலோபதி மருந்துகளை சாப்பிட்றது, பிபி, சுகர். ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண முடியும். மற்றபடி ஜென்ரல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஓகே. ஜென்ரல் ஹெல்த், உங்களுடைய எக்ஸசைஸ் ஆகட்டும், உங்களுடைய யோகா ஆகட்டும், இது எல்லாமே வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஜென்ரல் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் தி கிட்னி. அண்டு இந்த வியாதி வரும்போது ஃபஸ்ட்டே வந்து கண்டுபிடிச்சோம்னா ட்ரீட்மெண்ட் வந்து வில் பி அவைலபிள். ஸோ வியாதியை குணப்படுத்த முடியலனாலும் மட்டுப்படுத்த முடியும். டயாலிசிஸை தள்ளி போட முடியும், அவாய்ட் பண்ண முடியும். சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களோட நேரத்தை செலவிட்டு கிட்னி டிசீஸ் வந்தால் என்ன பண்ணணும், எது சிம்டம்ஸ், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கும் வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி.